Thank you. அனைவருக்கும் வணக்கம். பின்னாடி கேக்குதா? அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓகே, நான் கூட சாப்பிட்டு தூங்கிட்டீங்களோன்னு நினைச்சேன் பேக் பெஞ்ச்ல. என் பேர் மாணிக்க வாசுகி. நான் மதுரை சிட்டி சைபர் கிரைம்ல சப் இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்றேன். சரிங்களா? எல்லார் கையிலயும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கா? இருக்கா? இருக்கு. ஆனா அத சிலருக்கு இல்ல, பல பேருக்கு எப்படி உபயோகப்படுத்தணும், யூஸ் பண்ணணும்ன்றது தெரியல. அப்படிதானே? சோஷியல் மீடியால எல்லாம் இருக்கீங்க பல பேரு. வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்றீங்க, டெலகிராம், ஸ்னாப்சாட், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஏன் எனக்கு தெரியாத கூட உங்களுக்கு நிறைய தெரியும். பண்ணுங்க. சரிங்களா? எங்களுக்கு வர கேசஸ்லாம் நாங்க ரெண்டு டைப்பா வியூ பண்றோம், பாக்குறோம். ஒன்னு ஃபினான்ஷியல், இன்னொன்னு நான் ஃபினான்ஷியல். சரிங்களா? ஃபினான்ஷியல் ஃப்ராட் அப்படின்னா என்ன? அப்படின்னா நிறைய பேர் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ராட்ல போய் தானாதான் தலை கொடுத்து மாட்டிக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த அக்யூஸ்ட் விரிச்சு வச்ச வலையில தாங்களாதான் சிலர் போய் மாட்டிக்கிட்டாங்க. சிலர் தெரியாம போய் உள்ள விழுந்துடுறாங்க. தெரியாம விழுகிறது அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, உங்க செல்போனுக்கு பில் கட்டல அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். உங்களோட வெஹிக்கிள், நீங்க யூஸ் பண்ற 2 வீலர்ஸ்க்கோ இல்ல 4 வீலர்ஸ்க்கோ ஃபைன் அமௌண்ட், ஈச்சலான், சரிங்களா, ஃபைன் அமௌண்ட் விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். அப்புறம் இந்த விவசாய பிஎம் கிஷான் ஸ்கீம்ல இருந்து உங்களுக்கு லோன் தரோம் அப்படின்னு மெசேஜ் வரும். அப்புறம் உங்க ஸ்கூல் பிள்ளை படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் சம்பந்தமா மெசேஜ் வரும். நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்ணை மூடிட்டு அந்த மெசேஜ் டச் பண்ணி அதுல இருக்க லிங்க் உள்ள போயிருவீங்க. அதுதான் ஏபிகே ஃபைல். சோ அந்த லிங்க்ல நீங்க போயிட்டு கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுவோம்? கேக்குற क्वेश्चंस எல்லாம் ஆன்சர் பண்ணிடுறது. ஆன்சர் பண்ணிட்டு சரி 500 தானே பில் கட்ட வேண்டியிருக்கு, கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுலயே போய் ட்ரை பண்ணுவோம். உட்கார்ந்த இடத்துலயே ஒரு வேலையை சுலபமா முடிக்கணும்னு ட்ரை பண்ணுவோம். பட் ஆனா அவன் என்ன பண்ணுவான்? அந்த லிங்க்ல சாஃப்ட்வேர் எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருப்பான்? 500 ரூபாய் நம்ம தான் கொடுப்போம். ஆனா அக்கவுண்ட்ல இருக்க மொத்த பணத்தையும் சுருட்டி எடுக்கிற மாதிரி அவன் அந்த லிங்கை சாஃப்ட்வேரை உருவாக்கி இருப்பான். சோ அது தெரியாம தயவு செய்து யாரும் உங்களுக்கு வரக்கூடிய பில்லோ இல்ல வெஹிக்கிளுக்கு ஃபைன் விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு மெசேஜஸோ இந்த ஸ்கூல் ஸ்காலர்ஷிப் சம்பந்தமா எதுவும் மெசேஜ் வந்தாலும் சிரமப்படாம பேங்க் சம்பந்தமான மெசேஜ் எது வந்தாலும் சிரமப்படாம நீங்க நேரடியாவே போயிருங்க. நேர போய் பாத்துருங்க. பார்த்து கேளுங்க பேங்க் மேனேஜர், சார் இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கு சார், கட்டாய ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இபி ஆபீஸ் போங்க, சார் நான் பில் கட்டிட்டேன் பட் ஆனா திருப்பி எனக்கு இப்படி வந்திருக்கு அப்படின்னு நீங்க தாராளமா நேரடியா போய் கேட்கலாம். இங்க நிறைய பேர் வீட்டுல சுயமா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ஜாப் தேடுவீங்க. அப்படிதானே? சோ என்னத்த வாட்ஸ்அப்ல தேடுவீங்க, டெலிகிராம்ல தேடுவீங்க, ஃபேஸ்புக்ல தேடுவீங்க, கூகுள்ல சர்ச் பண்ணுவீங்க ஆன்லைன் ஜாப் அப்படின்னு சொல்லி. தயவுசெய்து அப்படிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. சோஷியல் மீடியால வரக்கூடிய எந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸையும் நம்பாதீங்க. சரிங்களா? நம்ம சர்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட சர்ச் ஹிஸ்டரி ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சோ அதனால அந்த மாதிரி யாரும் ஆன்லைன் சர்ச்ல போயிட்டு எதையும் சர்ச் பண்ணாதீங்க. சர்ச் பண்ணி ஏமாந்துடாதீங்க. இது தெரியாம விழுகக்கூடியது. தெரிஞ்சு எப்படி போய் ஏமாறுறாங்க அப்படின்னா, ஒரு பிரைவேட் கம்பெனியோ இல்ல கவர்மெண்ட் ஜாபோ ஒரு 30 வருஷம் ஒரு 25 வருஷம் வேலை பார்த்துட்டு லாஸ்ட்ல ரிட்டையர்மெண்ட் அந்த அமௌண்டோட வெளியில வருவாங்க. வந்தனே என்ன பண்ணுவாங்க? சிலர் வீடு கட்டணும்னு யோசிப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க? ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நாலேஜே இல்லாம ஆன்லைன்ல சர்ச் பண்ணுவாங்க. ஃபேஸ்புக்ல டெலிகிராம்ல வரத சர்ச் பண்ணுவாங்க. சர்ச் பண்ணி அதுல அந்த ட்ராப்ல போய் மாட்டிக்கிடுவாங்க. தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஆன்லைன்ல ஃபேஸ்புக்ல
டெலிகிராம்ல இந்த மாதிரி வரக்கூடிய எதையுமே நம்பாதீங்க. சரிங்களா? அடுத்து முக்கியமா இப்ப லோன் ஆப், மேடம் நான் லோன் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டேன், நான் ஒண்ணு இல்ல மேடம் 2000 தான் வாங்கினேன், திருப்பி கட்டிட்டேன், எனக்கு மறுபடியும் கட்ட சொல்றாங்க, இல்ல என்னோட போட்டோவை மார்க் பண்ணி அனுப்புறாங்க. எத்தனை பேர் இங்க வந்து ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதோட ஜெனுனிட்டி செக் பண்ணாம நீங்க என்ன பண்றீங்க? கண்ணை மூடிட்டு எல்லாத்துக்கும் அக்சஸ் 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 அலோ அலோன்னு தான் கொடுக்குறீங்க. அப்படிதானே? இந்த லோன் ஆப் அப்படிதான். லோன் கேக்குறீங்க, லோன் ஆப் டவுன்லோட் பண்றீங்க, எதுக்கு உங்களோட கான்டாக்ட்ஸ் அவனுக்கு வந்து அக்சஸ் கொடுக்குறீங்க? எதுக்கு கேலரி அக்சஸ் கொடுக்குறீங்க? லோனுக்கு உங்களோட கேலரிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆனா நம்ம அதை யோசிக்க மாட்டோம். நீங்க டக்குன்னு கண்ணை மூடிட்டு நம்மளுக்கு தேவை அந்த 1000 ரூபாய், இந்த 2000 ரூபாய், இந்த 10,000 rupees, நம்மளுக்கு என்ன தேவையோ அது அந்த டைம்ல நம்மளுக்கு கிடைச்சிடணும். அதுக்காண்டி நம்ம எந்த அளவுக்கு வேணா இறங்கலாம்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு லோன் ஆப் அப்படின்னு போட்டு கடகடன் டவுன்லோட் பண்ணிடுறது. கண்ணை மூடிட்டு நம்மளுக்கு ஃபைல் கேட்கும், முக்கியமா ஃபைல் அக்சஸ் கேட்கும். நீங்க ஃபைல் அக்சஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல ஃபுல்லா அவங்க வந்து அக்சஸ் பண்ணிட்டு இருப்பான், தேர்ட் பர்சன். அந்த மாதிரி தான் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி வச்சிருப்பான். தயவு செய்து லோன் வாங்கணும்னா பக்கத்துல இருக்கவங்க கூட கடை கேளுங்க, நைபர்ஸ்ட கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸ்ட கேளுங்க. கோ டு பேங்க், பேங்க் போங்க, போயிட்டு கேளுங்க, லோன் நான் இந்த வேலை பார்க்கறேன், என்னோட அக்கௌண்ட் இங்க இருக்கு, எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வேணும், இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேளுங்க. அதை விட்டுட்டு நீங்க தயவு செய்து கூகுள்ல சர்ச் பண்ணாதீங்க. அது மாதிரி ஆன்லைன் ஜாப் வந்து நான் தேடுறேன், ஹோட்டல் ரேட்டிங் இவ்வளவு கொடுத்தா எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு சொல்லிட்டு நான் டெலிகிராம்ல மெசேஜ் பார்த்தேன், நான் அதுல போனேன், ஏன்னா இவ்வளோ ஸ்டார்டிங்ல எனக்கு இவ்வளவு அமௌண்ட் போட சொன்னாங்க, நான் கட்டினேன், எனக்கு வந்துச்சு. ஒண்ணுமே இல்ல. சைபர் அஃபென்ஸ் பொறுத்தவரையும் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது தான். ஆசையை மட்டும் லைட்டா தூண்டி விடுவாங்க. ஒரு 1000 ரூபாய் நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு ஹோட்டல் ரிவ்யூ, ஒரு ஹோட்டல் ரிவ்யூ வந்து என்ன ஸ்டார் கொடுக்கறது, எனக்கு அதான் டியூட்டி அப்படின்னு சொல்லி எனக்கு வேலைக்கு எடுத்தாங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு 1000 ரூபாய் அனுப்புனாங்கன்னா 1000 ரூபாய் கிடைக்குதா, பரவாயில்லையே, நம்ம வேலை பார்த்ததே வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான், 1000 ரூபாய் கிடைக்குது. சரி, அடுத்த நாள் 2000 ரூபாய் கிடைக்குது, அடுத்த நாள் 3000, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவன் ஸ்டாப் பண்ணிடுவான், ஏன்னா நம்ம அவன் டிராப்ல விழுந்துட்டோம். அதுக்கடுத்து அவன் ஸ்டார்ட் பண்ணிடுவான் நம்ம கிட்ட இருந்து. தயவு செய்து ஆன்லைன்ல ஜாப் வந்து தேடுறத அவாய்ட் பண்ணிருங்க. எதுவுமே பிசிக்கலா போய் அட்டெண்ட் பண்ணுங்க. படிச்சிருப்பான், 10th படிச்சிருப்பான், இண்டிகோல வந்து ஏர்லைன்ஸ்ல ஆள் எடுக்கிறோம்னு சொல்லுவாங்க. அவன் அந்த மெசேஜ் நம்பி அவன் காசு போடுவான். ஸ்டார்டிங்கா எனக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்பான். உடனே இண்டிகோ ஏர்லைன்ஸ், ஃபாரின் அப்படின்னு நினைச்சிட்டு, அதெல்லாம் சின்ன ஆசை தான், லைட்டா தூண்டி விட்டா போதும். நம்ம என்ன பண்றோம், அந்த டிராப்ல ஆட்டோமேட்டிக்கா உள்ள விழுந்துரும். தயவு செய்து அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணாதீங்க. முக்கியமா பெண்கள், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நான் வீட்ல இருந்து சர்ச் பண்ணேன், மேடம் நீங்க என்னமா படிச்சிருக்கீங்க? 10th படிச்சிருக்கேன் மேடம். அவன் என்ன வேலை உனக்கு கொடுத்தான்? ஐடில கொடுத்தான் மேடம். ஏதாவது சம்பந்தம் இருக்கா சொல்லுங்க. சோ பிசிக்கலா நேரா போய் பாருங்க, பார்த்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து வாய்ப்புகளை நீங்க வந்து வாங்கிக்கங்க, வேணான்னு சொல்லவே இல்லை. பெண்கள் தயவு செய்து ஏமாந்து போகாதீங்க, சரிங்களா? அடுத்து 2வது பயம். ஒன்னு ஆசை, இன்னொன்னு பயம். உங்களுக்கு திடீர்னு ஒரு கால் வரும், வீடியோ காலோ இல்ல எனி ஒன் கால் வரும். உங்களோட ஆதார் நம்பர் இதுதானே, நான் மும்பை சிபிஐ பேசுறேன், ஆபீசர் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசுவான். இல்ல வந்து நான் ஃபெடெக்ஸ் கொரியர்ல இருந்து நான் பேசுறேன், உங்களுக்கு இப்படி ஒரு பார்சல் வந்திருக்கு, உங்களுக்கு ஆதார் கார்டு இதுதானா அப்படின்னு. உடனே ஐயோ ஐயோ, பதறவே பதறாதீங்க, தயவு செய்து பதறாதீங்க, கொஞ்சம் யோசிங்க. நம்ம வந்து ஆதார் கார்டு எங்கெங்கெல்லாம் யூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஜெராக்ஸ் கடையில கொடுத்துருப்போம், பேங்க்ல இருக்கு, குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல கொடுக்கு. சோ ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்யூஸ் ஆயிருக்கலாம், எடுத்திருக்கலாம். ஜெராக்ஸ் கடையில் நீங்க கொடுக்குறீங்க, அவன் ஒரு ஜெராக்ஸ் தான் போறான்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமா? தெரியுமா? தெரியாது. சோ பான் கார்டு கொடுக்குறீங்க, ஒரு ஜெராக்ஸ் தான் போறான்னு தெரியுமா? தெரியாது. சோ தப்பு பண்ணாம பயப்படணும்னு அவசியமே இல்லை, அப்படிதானே?
என்னைக்குமே போலீஸ் வந்து ஆன்லைன்ல வந்து மிரட்ட மாட்டாங்க, வீடியோ கால்ல வந்து மிரட்ட மாட்டாங்க. சரிங்களா? பிசிக்கலா நேரா அப்ரோச் பண்ணுவோம், சம்மன் கொடுப்போம், நோட்டீஸ் கொடுப்போம். தயவு செய்து பயப்படாதீங்க. சரிங்களா? போதை பொருள் கடத்திட்டீங்க, நான் கஸ்டம்ஸ்ல இருந்து பேசுறேன், உங்க பேர்ல எனக்கு வந்து இவ்ளோ தங்க வந்திருக்கு, நீங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு. ஒன்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1.5 month பிஃபோர், சரிங்களா, 1.5 மாசம் தான் ஆகுது ஐ திங்க். ஆமா, 60 வயசுக்கு மேல ஒரு கப்பல், ஒரு 6 o'clock ஈவினிங் 6 o'clock நான் ஆபீஸ்ல இருக்கேன். பதட்டம், அவ்வளோ பதட்டம், எக்ஸ்ட்ரீம். அந்த அம்மா அப்படியே அழுதுகிட்டே உள்ள வராங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. என்னம்மா அப்படின்னு கேட்கிறேன். ஐயோ நான் எதுவும் தப்பு பண்ணல, நான் எதுவும் தப்பு பண்ணல, நீங்க எதுவும் தப்பு பண்ணல, ஃபர்ஸ்ட் உட்காருங்க. ஐயோ என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்க, ஐயோ என்ன சிபி வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்றாங்க. உட்காருங்க, தண்ணி குடிங்கன்னு சொல்லி உட்கார வச்சு பேசினா, வீடியோ கால் வந்தாங்களாம், ஒரு அன்னோன் பர்சன் வந்து வந்தாங்களாம், போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்களாம். நான் சிபிஐல இருந்து வர்றேன் பேசுறேன், உங்களோட ஆதார் கார்டு மிஸ்யூஸ் பண்ணி ட்ரக்ஸ் வந்து கடத்திருக்காங்க, ஸோ உங்களை நான் அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னாங்க. நான் அப்படி பண்ணவே இல்லை, நான் பண்ணவே இல்லை. ஸோ விமென்ஸ் நீங்க பதறனால வீட்டில் இருக்க மென் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பதறுவாங்க. ஷி கமிட் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண போயிருக்காங்க. அதை ஸ்டாப் பண்ண என்ன பண்ணணும் அவருக்கு தெரியல. வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு அவங்க முக்கியமா சொன்னாங்க, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னுவாங்க. இவங்களும் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. டிஜிட்டல் அரெஸ்ட், இவங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணாங்க எல்லாமே கேமரால வாட்ச் வீடியோல. என்ன பண்ணிருக்கான், இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். எவ்வளவு இழந்திருப்பாங்க சொல்லுங்க, எனிஒன் கெஸ்? நோ, 1,06,00,000 ரூபாய் இழந்திருக்காங்க. நான் அந்த சார்ட்ட கேட்டேன், சார் என்ன சார் அவங்க ஓகே, நீங்க இல்ல மேடம் எனக்கு அவதான் முக்கியம், எனக்கு பணம் முக்கியம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இப்ப கூட கண்டினியூஸா கால் பண்ணிட்டு இருக்காங்க, நான் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருக்கான்னு கேட்டேன். இல்ல 2 பசங்க 2 பேருமே சென்னையில இருக்காங்க, என் நம்பர் கொடுத்து, என் பொண்ணு சைபர் கிரைம்ல ஒர்க் பண்றாங்க, எதா இருந்தாலும் அவங்க லைனுக்கு போங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். அதனால எந்த ஒரு செயல் செய்யாம பயப்படணும்னு அவசியமே இல்ல. தயவு செய்து பயப்படாதீங்க. அப்படி ஒரு கால் வந்துச்சுன்னா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா தயவு செய்து வாங்க, நியர்பை ஸ்டேஷன் போங்க. யாராவது பேங்க் மேனேஜர் பேசுறாங்கன்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து பயப்படாதீங்க. அவங்ககிட்ட சொல்லுங்க, பேங்க் மேனேஜரா இப்ப நேரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டா போதும், அடுத்த செகண்ட் நான் ஆஃப் பண்ணிடுவான். இபி ஆபீஸ்ல இருந்து பேசுறேன்னு சொன்னா இந்த இபி ஆபீஸ் உடனே வரேன் அப்படின்னு அடுத்த செகண்ட் அவன் கட் பண்ணிடுவான். சோ இந்த மாதிரி பினான்சியலா வருது. நான் பினான்சியல் சொல்லி பாத்தீங்கன்னா, பணம் போனா சம்பாதிச்சலாம், பணம் போனா சம்பாதிச்சிடலாம், மானம் போனா அப்படிதான் நம்ம கல்ச்சருக்குள்ள இருக்கோம், அப்படிதானே? அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், பிரிவெண்டா இருக்கணும், அப்படிதானே? எல்லாருக்குமே வந்து என் வயசுல கூட பொண்ணு இருக்கும், 15 வயசுக்கு மேல பொண்ணு இருக்கும், அப்படிதானே? எல்லாருக்கும் இருக்கும்ல, இருக்கு. தயவு செய்து குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு கவனிங்க. எங்களுக்கு வர ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போதெல்லாம் எனக்கு அவ்வளவு கோவமா வருது. யாரு மேல? பேரண்ட்ஸ் மேல. ப்ளீஸ் குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அப்பப்போ உங்க மொபைல் எடுத்து சர்ச் பண்ணுங்க, ரொம்பலாம் சர்ச் பண்ண வேணாம். கேலரி மட்டும் சர்ச் பண்ணா போதும், என்ன மாதிரி போட்டோ எடுத்திருக்காங்கன்னு மட்டும் சர்ச் பண்ணா போதும். கேளுங்க கேளுங்க, உங்க குழந்தைங்களுக்கு ஒரு நிமிஷம், எனக்கு கொஞ்ச நேரம் தான் டைம் கொடுத்திருக்காங்க. தயவு செய்து உங்க குழந்தைங்களுக்கு சொல்லுங்க, இன்னர்ஸ் போட்டு போட்டோ எடுக்கிறது சரிங்களா, அந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள் வந்து பண்ண வேண்டாம். ஒன்ஸ் நீங்க போட்டோ எடுத்துட்டு சரி அழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
டெம்பரரியே அழியும், உள்ள இருக்கும். உங்க மொபைல் மிஸ் ஆகுது, ஒருத்தர் ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு எல்லாத்தையும் எடுத்துருவான். என்ன பண்ணிடுவான்? எல்லாத்தையும் எடுத்துருவான். சோ தயவு செய்து உங்க குழந்தைங்களுக்கு சொல்லுங்க, பிரைவசி போட்டோஸ் எது எடுக்க வேணாம் அப்படின்னு. அதை எடுக்கிறது மட்டும் இல்லாம அதை அனுப்ப செய்வாங்க. ஒரு நம்பிக்கைக்குரிய ஆள் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. தயவு செய்து பண்ண வேணாம், தயவு செய்து பண்ண வேணாம். ஒண்ணு இல்ல, 2 weeks பிஃபோர், எந்த காலேஜ்னு சொல்லல, அந்த பொண்ணோட பேர் சொல்லல, வயசு மட்டும் சொல்றேன், 18 வயசு. ஸ்னாப்சாட்ல ஒரு பையனோட வந்து பழகுறாங்க, unknown person. சரிங்களா? பழகிட்டு இருக்கும் போதே சென்ட் யுவர் பிக்ன்றான். உடனே இந்த பொண்ணு நம்பிக்கைக்குரியவன் அப்படின்னு நினைச்சிட்டு அனுப்புது. அடுத்த செகண்ட் அவன் அனுப்புறான், டிராயிங் பண்ணி அனுப்புறான், 2 பீஸ்ல அனுப்புறான். இந்த பொண்ணு என்ன பண்ணன்னு தெரியல, வீட்டுல சொன்னா திட்டுவாங்க. அடுத்து வைக்கிறான் டிமாண்ட், நியூட் போட்டோ அனுப்பு, இல்ல இத நான் நெட்ல போடுவேன். அதே பண்ணுது அந்த பொண்ணு. ஃபேஸ் தெரியாம எடுத்து அனுப்பிருக்கு. நீ ஃபேஸோட அனுப்பு, இல்லாட்டி இத நான் நெட்ல போடுவேன், ஓ போட்டோவை எடுத்து தலையை மட்டும் எடுத்து மார்க் பண்ணி நான் போடுவேன் அப்படி. இந்த பொண்ணு என்ன பண்ணன்னு தெரியல. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட போய் சொல்லுது. அதுக்கப்புறம் வர்றாங்க, நான் அக்யூஸ்ட் செக்யூர் பண்ணிட்டோம், அது வேற விஷயம். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள நம்ம போய் விழுகணும்? தயவு செய்து உங்க குழந்தைங்களுக்கு சொல்லுங்க, unknown persons யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. தெரியாத நபர்களிடம் தயவு செய்து பேசாதீங்க. சோஷியல் மீடியால டிஸ்ப்ளே பிக்சர் வைக்கிறீங்க, டிபி வைக்கிறீங்க அப்படின்னா அதை எல்லாருமே வந்து ஈஸியா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி வைக்காதீங்க. ஓகேங்களா? உங்க குழந்தைங்களுக்கு சொல்லுங்க. ஜோதிலாசர் போயிட்டாரா? இன்னும் அட்வான்ஸ் போயிட்டு இருக்கு டெக்னாலஜில. சோ ரொம்ப எல்லாருமே சேஃபா இருக்கும். இது நம்மளுக்கு நண்பன் எதிரி. சோ கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுவோம், பத்திரமா இருக்கும். தேங்க்யூ. இந்த வாய்ப்பை கொடுத்த சாருக்கு, மேடம்க்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். சப்ஜெக்ட்ல நல்லா இருக்கா? நம்ம களத்துல நம்ம என்னென்ன எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், இங்க ஒரு பேனர் இருக்கு, கீழே இருக்கு பாருங்க. அதாவது அவங்க சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு இந்திய அளவில் பேசப்படுகிற ஒரு மெயின் சப்ஜெக்ட். அவங்க டாபிக் கொடுக்கணும், அதுக்கு யாரை பேச வைக்கணும்னு சூஸ் பண்ணும்போது நான் ஏன் சொன்னேன்னா, டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இது வரைக்கும் யாராவது அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐஆர்டிஏ எதுக்கு? ஐஆர்டிஏன்னா என்ன? எல்லாம் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர். அது மாதிரி தொலைத்தொடர்புக்கு ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் வந்து ட்ராய், டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்க வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில இருக்கு. அவங்க 5 ரீஜனா செயல்படுறாங்க: கல்கத்தா, ஜெய்ப்பூர், போபால், பெங்களூர், ஹைதராபாத். இந்தியாலேயே 5 ரீஜன். தமிழ்நாடும் கேரளாவும் ஹைதராபாத் ரீஜன்ல செயல்படுது. அதுல நம்ம தமிழ்நாடு ஹைதராபாத்ல இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா ஃபுல்லா இந்த சைபர் கிரைமை தான் இந்த 1 வருஷத்துக்கு சப்ஜெக்டா எடுத்திருக்காங்க. மக்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். அதுக்காகத்தான் அது. நாங்க போகும்போது கமிஷனர்கிட்ட லெட்டர் கொடுக்கும்போது பெண்கள் தான் வரணும்னு சொல்லி பர்டிகுலரா மாணிக்கவாசியை வந்து வாங்கி இன்னைக்கு கொண்டு வந்து இழுத்து பிடிச்சு உட்கார வச்சோம். ஏன்னா 1930 கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒவ்வொரு காவல்துறையிலையும் வெளியே போர்டு வச்சிருப்பாங்க. சைபர் கிரைம் வந்தா நீங்க அந்த நம்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம என்னென்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மொபைல்ல? ஃபைனான்சியல் மொபைல் நெட்வொர்க் எதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல், வோடஃபோன். இதுல ஏதாவது ஒரு கிரீவன்ஸ்னா நீங்க யார்கிட்ட சொல்லுவீங்க? ட்ராயில எப்படி பண்ண முடியும்? அதுதான் இந்தியால 50க்கு மேற்பட்ட ட்ராய் உறுப்பினர் இருக்கிறாங்க. அதுல தமிழ்நாட்டில் நான் இருக்கிறேன். அதனால இந்த நிகழ்ச்சியில என்னடா திடீர்னு ஆட்சி மாறுது பேனர் மாறுதுன்னு இதை டெல்லிக்கு இந்த நிகழ்வை பதிவு செய்யறதுக்காக ஒரு 20 நிமிஷம் பெர்மிஷன் கேட்டு இது பண்றோம். இது உங்களுடைய நெட்வொர்க்ல மொபைல் டேட்டால ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால்
அங்க இருக்கிறவங்ககிட்ட உங்க மொபைல் என்ன நெட்வொர்க் என்ன பிரச்சனைன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போனீங்கன்னா இதை வந்து நாங்க அனுப்பி ஒரு ஏரியாலேயே சில பிரச்சனை இருக்கும், வெளியே பேசுவோம், வீட்டுக்குள்ள கிடைக்காது. அல்லது இந்த மாதிரி ஃபிஷிங்லாம் தூண்டில் போட்டு பிடிக்கிற பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஏர்டெல்லா இருந்தாலும் சரி, ஜியோவா இருந்தாலும் சரி, அவங்க தமிழ்நாட்டிலேயே ஜிஎம்மா இருந்தாலும் நான் கொடுக்குற ஒரு போனுக்கு உடனே ஒபே பண்ணுவாங்க. பெருமைக்காக சொல்லல, அவங்க உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. அவங்க நடத்துற இந்த ப்ரோக்ராமுக்கெல்லாம் என்னோட பிரசன்ஸ்ல இப்ப ஆன்லைன்ல நான் நடத்தி அவங்க ட்ராய்க்கு ரிப்போர்ட் அனுப்பணும். இவங்க நடத்தல, இந்த டிபார்ட்மெண்ட் நடத்தல, இவங்க நடத்தலன்னு சொல்றதுனாலதான் இதற்கு இங்க கொண்டு வந்தோம். எம்என்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்என்பி மொபைல் நெட்வொர்க் போர்ட்டபிலிட்டி. நீங்க ஒரு நம்பர் வந்து ஒரு நெட்வொர்க்ல பிரச்சனைனா ஒரு இதுல இருந்து ஒன்று சுவிட்ச் ஓவர் ஆகலாம். அப்படி ஆகுறதுக்கு 1900 போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர்ல மாத்தி எதுல இருந்து எதுக்கு மாறணும்னு சொன்னீங்கன்னா 24 ஹவர்ஸ்ல மாத்தி கொடுத்துருவாங்க. 1909 டேட்டா பிரச்சனைகளை சொல்லுவாங்க. 198 என்கொயரி கஸ்டமர் கேர். இது பேசிக்கா இந்த நம்பர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த 193 பிரச்சனை வந்து ஒரு விஷயத்தை சொல்லி 24 ஹவர்ஸ்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த ஹேக்கிங் நடக்குதுல, ஓடிபி சொல்லி டேட்டா பார்த்து சொல்லி நம்ம ஆர்வத்துல சொல்லிடுவோம். அது சுவிட்ச் ஆஃப் பண்ணா 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க சொன்னீங்கன்னா 24 ஹவர்ஸ்ல அவங்க பிடிப்பாங்க. அது கரெக்டா 7 இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுற வரைக்கும் தான் அவங்க சீஸ் பண்ண முடியும். அவங்க லெவல அதை தாண்டிடும். ஏன்னா நெட்வொர்க் இங்க போகும்போதே 6 பேர் ரெடியா இருப்பான். அதை அடுத்தடுத்து மாத்தி விட்டா நம்ம பணத்தை ட்ரேஸ் பண்ண முடியாது. பி கேர்ஃபுல், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, எதுக்கு வைக்கிறீங்க? எதுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க? அது நம்ம ஸ்டேட்டஸ பால்படுத்திடும், குறிப்பா பெண்களை. புரியுதுங்களா? நம்மளோட பர்சனல் டேட்டாவோ நம்மளோட எந்த போட்டோ ப்ரொஃபைலோ ஃபேமிலி டீடைல்ஸோ யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. நம்ம போறது கேன்வாசிங், போற வேலையை முடிச்சோமா வந்தோமா, அவ்வளவுதான். அவங்க டீடைல்ஸ் தான் நமக்கு தேவை, நம்ம டீடைல்ஸ் அவங்களுக்கு தேவையில்லை. விழுத்திடுவோம், நன்றாக செயல்படுவோம். நன்றி.